பிறந்து 3 மாதங்களேயான குழந்தை அரிய வகை நோயால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் குழந்தையின் உயிரை காப்பாற்ற சென்னையைச் சேர்ந்த குழந்தையின் பெற்றோர் கண்ணீரோடு பாச போராட்டம் நடத்தி வருகின்றனர். இது குறித்த செய்தி தொகுப்பை பார்க்கலாம். உயிருக்கு போராடும் தன் குழந்தையை காப்பாற்ற முடியாமல் தவிக்கும் பெற்ற வயிற்றின் கதறலை விடவா இந்த உலகில் ஒரு பெரும் துயரம் இருந்துவிட முடியும்? பிறந்து 3 மாதங்களே ஆன தன் பிஞ்சு குழந்தையின் உயிரை தன் கையில் பிடித்துக்கொண்டு இந்த தாய் சிந்தும் கண்ணீர் கல்லையும் கரைய வைத்துவிடும். ஏப்ரல் 4 சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த சதீஷ்குமார் ஷாலினி தம்பதி வாழ்வில் வரப்பிரசாதமாய் வந்தடைந்தது இந்த அழகிய ஆண் தேவதை. ஆனால் இந்த மகிழ்ச்சி 1 மாதத்தை கூட தாண்டவில்லை. திடீரென மூச்சுவிட திணறியிருக்கிறது அந்த பிஞ்சு குழந்தை. என்னவோ ஏதோ என பதறியடித்து மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றுள்ளனர் இந்த ஏழை பெற்றோர். அங்கு பரிசோதித்த மருத்துவர்கள் சொன்ன வார்த்தை அந்த தம்பதியின் தலையில் பேரிடியாய் இறங்கியது. இந்தியாவில் 10,000 குழந்தைகளில் 1 குழந்தைக்கு மட்டுமே வரும் ஸ்பைனர் மஸ்குலர் அட்ராஃபி என்ற அரிய வகை மரபணு நோய் தங்கள் குழந்தைக்கு வந்ததைக் கண்டு துடிதுடித்து போயிருக்கின்றனர் சதீஷ் ஷாலினி தம்பதி. தனியார் ஜவுளி நிறுவனத்தில் சொற்ப வருமானத்திற்கு வேலை செய்யும் சதீஷின் சம்பளம் குழந்தையின் சிறு பரிசோதனைகளுக்கே கரைந்து போனது. அடிப்படை சிகிச்சைகளை அளித்து குழந்தையை கொஞ்ச காலம்தான் காப்பாற்ற முடியும் என மருத்துவர்கள் கைவிரித்துவிட்ட நிலையில் தன் பிள்ளையின் பிஞ்சு கைகளை இறுக பற்றி கொண்டு எப்படியாவது தன் குழந்தை உயிர் உழைத்திட முடியாதா என்ற அந்த தாயின் அழுகை சத்தம் காண்போரை கலங்க வைக்கிறது. இதுக்கு ட்ரீட்மெண்ட்காக நாங்கள் எக்மோருக்கு போயிருந்தோம். அவங்கக்கிட்ட எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட் இல்லை, எதுவுமே இல்லை அப்படின்ற மணிக்கு சொல்லிட்டாங்க. சரி, இதுக்காக வேறு எதனா ட்ரீட்மெண்ட் இது பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வெளி ஹாஸ்பிட்டலில் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். அவங்கக்கிட்ட ட்ரீட்மெண்ட் இல்லை, எதுவுமே இல்லைன்னு சொல்லி எங்கள் குழந்தை எதுவுமே பார்க்க கூட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க பிள்ளையை தொட்டு கூட பார்க்கவே இல்லை. எங்ககிட்ட ஒன்றுமே இல்லை, தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணி வச்சுக்கிறோன்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துட்டாங்க பாப்பாக்கு. நோயை முழுமையாக குணப்படுத்த ஜோல்கின்ஸ்மா என்ற தடுப்பூசியை செலுத்த வேண்டும். ஆனால் அது இந்தியாவில் கிடைக்காது. வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்ய கோடிக்கணக்கில் பணம் வேண்டும். கையில் சில ஆயிரங்களை வைத்துக்கொண்டு கோடி ரூபாய் தடுப்பூசிக்கு இந்த ஏழை தம்பதி எங்கே போவார்கள்? மத்திய அரசு தரும் நிதி உதவியும் பொதுமக்கள் அளிக்கும் நிதி உதவியும் யானை பசிக்கு சோளப்பொரியாகவே இருக்கிறது. இந்த இன்ஜெக்ஷனை நீங்கள் அரசு மருத்துவமனையில் எக்மோர் அரசு மருத்துவமனையில் கொண்டு வந்து எங்களை மாதிரி குழந்தைங்களுக்கு போடணும் ஐயா. ஏன்னா எங்களுக்கு இதை தவிர்த்து வழி இல்லை. சின்ன சின்ன ஆப்ரேஷன் ஏதோ ஒரு எங்கள் சக்திக்கு ஒரு செலவு இருந்ததுங்கன்னா கண்டிப்பாக அதை நாங்களே ஏற்றுப்போம், நாங்களே ஏதோ ஒன்று பார்த்துருவோம். ஆனால் இது எங்கள் சக்திக்கு மீறிய எங்கள் கனவுல கூட எட்டி பார்க்காத ஒரு தொகையாக இருக்குது. நாங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக உழைச்சா கூட இந்த பணம் சம்பாதிப்போமான்றது எங்களுக்கு தெரியலை. அதனால் விஜய் சார், சிஎம் சார் தான் அண்ணா நீங்கள் தானே எப்படியாவது என் குழந்தைகளுக்கு இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு வழி காட்டணுன்னு. வார்த்தைகள் தொலைந்து கண்ணீரில் கரையும் இந்த தாயின் கடைசி நம்பிக்கை முதலமைச்சர் விஜய் தான். எப்படியாவது விஜய் அண்ணா எங்கள் குழந்தைய காப்பாற்றணும், எப்படியாவது எங்கள் குழந்தைக்கு இந்த இன்ஜெக்ஷன் போடணும்ண்ணா, ப்ளீஸ் அண்ணா, என் குழந்தைய எப்படியாவது காப்பாற்றி கொடுங்கண்ணா. எல்லாத்துலேயுமே நாங்கள் கொடுத்துருக்கோம், யாருமே எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. எல்லா சிஎம் செல்லேருந்து எல்லாரையுமே நாங்கள் பார்த்தோம், யாருமே எங்களை கண்டுக்கவே இல்லை. எங்கள் குழந்தைய எப்படியாவது காப்பாற்றணும், அந்த இன்ஜெக்ஷன் போட எப்படியாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அண்ணா. நீங்கள் தான் அண்ணா. இந்த ஏழை குடும்பத்தின் பாச போராட்டத்திற்கு தமிழக முதலமைச்சர் விஜய் கரம் பற்றி உதவுவாரா? ஏக்கத்தோடு காத்திருக்கும் இந்த அபலை தாய்க்கு ஒரு அண்ணனாக
என்ன நடக்கிறதென்றே தெரியாமல் மருத்துவ உபகரணங்களோடு கஷ்டப்படும் இந்த பிஞ்சு மண்ணுக்கு தாய்மாமனாக இந்த ஏழை குடும்பத்தின் கண்ணீரை முதல்வர் விஜய் துடைக்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.